ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பாரத் ரத்னா எம்.ஜி. ராமச்சந்திரனின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தமது அரசு பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் குற்றம் சாட்டியுள்ளார். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தற்போது நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக நிறுவனருமான பாரத் ரத்னா எம்.ஜி. ராமச்சந்திரனின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தமது அரசு பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அன்னாரது பிறந்த தினத்தையொட்டி விடுத்துள்ள செய்தியில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். பாரத் ரத்னா எம்.ஜி. ராமச்சந்திரனுக்கு புகழாரம் சூட்டும் காணொலி பதிவையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் விடுத்துள்ள செய்தியில், தமது திரைப்படங்கள் மூலம் அரசியல் சார்ந்த விழிப்புணர்வையும் புரட்சிகரமான கருத்துகளையும் மக்களிடையே விதைத்ததால் மக்கள் திலகம் என்றும் புரட்சித் தலைவர் என்றும் அன்போடு அழைக்கப்பட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம், சத்துணவு திட்டம், பெண்களுக்கான நலத்திட்டங்கள் போன்ற மகத்தான சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தியவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக சேவையிலும் மக்களிடையே அன்பு செலுத்துவதிலும் அவர் விட்டுச் சென்ற நினைவுகளை மறவாது போற்றுவோம் என்றும் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவினர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றால் மகளிருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றார். ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி பிரதமர் மீதான மக்களின் நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிராவின் வளர்ச்சிக்காக மேற்கொண்ட பணிகளுக்கு மக்கள் அளித்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்றும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். 29 நகராட்சிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 1425 இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றது. மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் குற்றம் சாட்டியுள்ளார். அம்மாநிலத்தின் பக்தோக்ராவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் நம்பிக்கை தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை கொண்டாடும் வகையிலான மைய கருத்தோடு குடியரசு தின அணிவகுப்பு நடைபெறவுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், சுயசார்பு இந்தியாவுக்கான தொலைநோக்கு பார்வையுடன் வந்தே மாதரம் பாடலுக்கு புகழாரம் சூட்டும் வகையில் இந்த அணிவகுப்பு நடைபெறவுள்ளதாக கூறினார். 2500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை பிரமிக்க வைக்கும் என்றும் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 2 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பிஜப்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை 2 நக்சலைட்டுகளின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் 4 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். கங்போக்பி மற்றும் சூர் சந்திரபூர் மாவட்டங்களில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் காணும் பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சுற்றுலா தலங்களில் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதன் காரணமாக சுற்றுலா தலங்களையொட்டிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. பொங்கல் விழாவின் ஒரு பகுதியாக உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கோவில் பாப்பாகுடி விக்னேஸ்வரன் மாடு பிடிக்க வந்திருக்கீங்களா? கம்பி பிடிக்க வந்திருக்கீங்களாப்பா? முன்னாடி வாங்கப்பா. ஒரு ஆள் ஆகா அழகுடா. இப்படி சுத்து. அதுதான் இதான் பக்கத்துல வாங்க சொன்னேன். அழகான மாடியா? ஆகா அழகா ஆகா சூப்பர் அழகான மாடியா. சூப்பர் மாடியா. அழகான மாடி நிக்கிது பாத்தியா? இப்ப பிடி பாப்பா. ஒரு ஆள் போறோம் பக்கத்துல. மாடு சூப்பர்யா. ஆகா இப்ப பிடி. ஆகா சூப்பர் மாடி. எவ்வளவு ஆள் பிடி பாப்பா? யாராவது ஒரு ஆள் பிடி பாப்பா. கோவில் பாப்பாகுடி விக்னேஸ்வரன் மாடு இந்த கொடுத்தாச்சு. சூப்பர்யா நிக்கிது மாடியா. இதில் 1000க்கும் மேற்பட்ட காளைகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் இன்று காலை கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டில் 1000 காளைகளும் 550 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்கின்றனர். காளைகள் வீரர்களின் தகுதிகளை பரிசீலனை செய்ய துறை சார்ந்த அலுவலர்கள் குழு நியமிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ள நிலையில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள், காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தால் சிகிச்சை அளிக்க தேவையான மருத்துவ வசதிகள், அவசர கால தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் என அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை பிடிக்கும் மாடுபிடி வீரர் மற்றும் சிறந்த காளையின் உரிமையாளருக்கு முதல் பரிசாக கார் மற்றும் டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கும் வீரர்களை முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களில் பணியமர்த்த வகை செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இதேபோல் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான சிறப்பு உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தெலங்கானாவில் ட்ரோன் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சங்கராந்தி கொண்டாட்டங்களையொட்டி மாநிலத்தில் முதல் முறையாக இந்த திருவிழா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற ட்ரோன் ரேஸ் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரோன்கள் இயக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3090 அதிகரித்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் இயல்பு நிலை படிப்படியாக திரும்பும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஈரானில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் டிரிபிள் ஜம்ப் பிரிவில் செல்வ பிரபு திருமுருகன் தங்கப்பதக்கத்தையும், நீளம் தாண்டுதலில் லோகேஷ் சத்யநாதன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். தோஹா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 11-9, 8-11, 11-5 என்ற செட் கணக்கில் கொரியாவின் லீ யுன் ஹீயை வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. புலவாயோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி மழை காரணமாக தாமதமாக தொடங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்வீடன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பாரத் ரத்னா எம்.ஜி. ராமச்சந்திரனின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தமது அரசு பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் குற்றம் சாட்டியுள்ளார். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தற்போது நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.